குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சாபத் டு ஆல். இன்றைக்கி என்னோட நேச்சர் டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். Dear loving and living Father in heaven, we thank thee for this wonderful Sabbath day which you have given us, Lord. Lord, not me but you should speak, Lord. Help us to understand something new from this and help us to follow it in our life too, Lord. We pray in Jesus' name. Amen. இன்றைக்கி என்னோடய நேச்சர் டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் என்னென்னா அனிமல்ஸ் வித் எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அனிமல்ஸ் வித் எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் பவர்ஸ்னால் அனிமல்ஸ்க்குமே பார்த்தோன்னா நிறைய ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. அதுலேயுமே எக்ஸ்ட்ராடினரினா நிறைய அனிமல்ஸுக்கு காட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இது எதுன்னு பார்த்தோன்னா ஆக்ஸாலிட்டில் அப்படிங்கிற ஒரு அனிமலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமல் என்ன பண்ண முடியும்னா அதால் அதோட என்டையர் லிம்ஸு, ஸ்பைனல் கார்டு, ஆர்ட், ஈவன் அதால் பிரெயினை கூட என்ன பண்ண முடியும்னா ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது இதுக்கு இருக்கிற ஒரு யூனிக் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். இதை பற்றி நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணும்போது இது ஒரு மெடிசனாக கூட யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டீர் பற்றி பார்க்கலாம். டீர் என்ன பண்ணோன்னா அதோட ஆண்ட்லர்ஸை அது என்ன பண்ணோன்னா திரும்பி மீன்ஸ் அந்த போனால் செய்யப்பட்ட ஆண்ட்லர்ஸை அது ரீஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் மெக்கானிசம் இது. ஸோ நிறைய ஸ்டடீஸில் கூட இதை பார்த்துருக்காங்க. ஸோ போன்ஸை திரும்பி ரீஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்வார்ம் என்ன பண்ணுதுன்னா இட் ஹாஸ் த எபிலிட்டி டு ரீக்ரோ பார்ட்ஸ் ஆஃப் தியர் பாடிஸ். ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்லேருந்து அதோட பாடிஸை அது ரீக்ரோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சீ குக்கும்பர் என்ன பண்ணோன்னா அதால் எக்ஸ்பெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எக்ஸ்பெல் பண்ணிட்டு திரும்பி அது ரீஜென்ரேட் பண்ணிடும் அதோட ஆர்கன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு இருக்கிற ஒரு மெக்கானிசம் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஃபிஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த ஸ்டார்ஃபிஷ் என்ன பண்ணணுன்னா அதோட ஆர்ம்ஸ் இப்போ அது இழந்துருச்சுன்னா அந்த ஆர்ம்ஸை அது என்ன பண்ணணும் திரும்பி ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அந்த ஒரு சிங்கிள் ஆர்மை வச்சு அதோட பாடி ஃபுல்லாகவே அது ரீஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவன் அதுக்கு ஏதாவது இன்ஜுரிஸோ இல்லைன்னா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதுலேருந்து கூட அது வெளியே வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காட் நிறைய எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிஸ் இந்த அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பைபிளில் பார்த்தோன்னா வி கேன் see 3 verses லைக் ஃபஸ்ட்டு Psalms 147:3 பார்த்தோன்னா he heals the broken hearted and bind up the wound அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு Psalms 32 பார்த்தோன்னா Lord my God, I called to you for help and you healed me அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு Psalms 91:9-14 பார்த்தோன்னா if you say the Lord is my refuge and you make the most high your dwelling, no harm will overtake you, no disaster will come near your tent அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு யார் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பைபிளில் ஜீசஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஜீசஸ் 1 or 2 மிராக்கிள்ஸ் மட்டும் பண்ணலை பைபிளில். தெர் ஆர் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் அண்ட் ஹீலிங்ஸ் காட் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே ஃபியூ இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ த விடோஸ் சன், அதுக்கப்புறம் த லீப்பிங் மேன், எ மேன் நேம் லாசரஸை உயிரோடு எழுப்புனது ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாமான காட் ஹீல் பண்ணாங்க, அப்புறம் சிக் உமனை ஹீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா இந்த காட் நம்மளுக்கும் நிறைய ஹீலிங் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் இப்போ நம்ம எதாவது சிக்காக இருக்கிறோன்னா வி கேன் கம் அவுட் ஆஃப் இட் லைக் நிறைய ஃபுட்ஸை வச்சு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணாலே அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹீலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நாட் ஓன்லி அனிமல்ஸ் பட் வி ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் ஹீலிங் பவர்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலுமே வி ஷுட் கோ டு காட் டு ஹீல் அஸ். அண்ட் ஆல்சோ ஒரு வேர்ஸ் பார்க்கலாம். Psalms 103:2-5 பார்த்தோன்னா Praise the Lord my soul and forget not all his benefits, who forgives all your sins and heals all your diseases அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ காட் இஸ் ரெடி டு forgive us sins and heal us. நம்மளுக்கு வேண்டிய மெயின் ஹீலிங் ஹெல்த்தை பற்றி அப்படிங்கிறத காட்டிலுமே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தான் நம்மளுக்கு நிறைய ஹீலிங்ஸ் தேவைப்படுது. ஸோ காட் இஸ் ரெடி டு கிவ் அஸ் எக்ஸ்ட்ராடினரி ஹீலிங் பவர்ஸ். அதுக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணி காட் கிட்ட கேட்கலாம். Amen.
So now it's the witness time. If anyone has witness, you can come forward and share.